டிடி தமிழ் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சித்தர் வழி மருத்துவத்தில் இன்றைக்கு ஐம்பொன்னை பற்றி நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். என்ன ஐம்பொன்கள் என்ன அப்படின்னா என்னென்ன? தங்கம் ஒரு உலோகம், வெள்ளி, அதே போல் செம்பு, ஈயம், துத்தநாகம், இந்த ஐந்தும் சேர்ந்ததை தான் ஐம்பொன் என்று சொல்வார்கள். தங்கம், வெள்ளி, செம்பு, ஈயம், துத்தநாகம், இந்த ஐந்தும் சேர்ந்ததை ஐம்பொன் என்று சொல்வது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். பொதுவாக நம்ம ஆபரணங்களாக அணிகிறது பார்த்திங்கன்னா தங்கம் ஆண் பெண் குழந்தைங்க எல்லாருமே நம்ம அணிவோம். வெள்ளி ஆண்கள் அணிய மாட்டாங்க, பெண்கள் மட்டும்தான் வெள்ளி அணிவாங்க. அதே போல் செம்பு, அதாவது காப்பர் இருக்கு இல்லையா, தாமிரம், அதை பார்த்திங்கன்னா ஆண்களும் ஆபரணங்களாக போட்டிருப்பாங்க, பெண்களும் நிறைய பேர் போடுறத பார்க்க முடியும். ஈயத்தை போடுவாங்களா, ஆபரணங்களாக அணிகிறாங்களா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது. அதே போல் துத்தநாகம் என்ன பண்ணுறாங்க, துத்தநாகம் எதற்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொன்னால் மருந்துகளாக நிறைய நம்ம பயன்படுத்துகிறோம். இந்த ஐந்தும் சேர்ந்த உலோகங்கள் இந்த உடலை பாதுகாக்கக்கூடியது. தங்கம் ஒரு கற்ப உலோகம், வெள்ளி ஒரு கற்ப உலோகம், அதே போல் தாமிரம் ஒரு கற்ப உலோகம். இதை நம்ம முன்னோர்கள் தெரிஞ்சு தான் அந்த காலத்தில் வீட்டில் இந்த தாமிர பாத்திரங்களை அதிகமாக பயன்படுத்தினார்கள். அதே போல் வெள்ளி தட்டுகளை பயன்படுத்தினாங்க, வெள்ளி டம்ளர் பயன்படுத்தினாங்க. ஒரு சில வீட்டில் பார்த்திங்கன்னா தங்கத்தட்டு, தங்க டம்ளர் கூட பயன்படுத்துகிறத நம்ம பார்க்க முடியும். இந்த உலோகங்கள் என்னென்ன நன்மைகள்லாம் செய்யுது அப்படின்னா தங்கம் செய்யாத நன்மைகளே கிடையாது. அதனால தான் இது ஒரு கற்ப உலோகம் என்று சொல்வார்கள். காயமென்ற உடலை கற்பமாக பாதுகாக்கக்கூடிய உலோகம்தான் தங்கம். அதனால தான் ஆண் பெண் எல்லோருமே கடவுள் கூட அந்த தங்கத்தை ஆபரணங்களாக நம்ம போட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அப்போது தங்கம் எவ்வளவு ஆண்டுகள் ஆனாலும், நீங்கள் எங்கே வச்சுருந்தாலும், மண்ணுக்குள் புதைத்து வைத்திருந்தாலும் அதனுடைய நிறம் மாறாது, அதனுடைய குணம் மாறாது, அது அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது. அதே போல் வெள்ளியும் அப்படித்தான். வெள்ளியும் மிகச்சிறந்த உலோகம். அதே போல் தாமிரம், இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் எதற்கு பயன்படுத்தினார்கள்? தங்கம் எல்லா நோய்களுக்கும், குறிப்பாக பார்த்திங்கன்னு சொன்னால் எதிர்ப்பு சக்தி குறைபாட்டினால் வரக்கூடிய நோய்களுக்கு ஒரு மிகச்சிறந்த உலோகம் தங்கம். அதே போல் ஆண்களுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் அணுக்கள் குறைபாடு இருப்பவர்களுக்கு இந்த தங்கம் ஒரு மிகச்சிறந்த ஒரு மருந்தாக பயன்படுகிறது. அதே போல் மூட்டு வலியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு, இப்போ பார்த்திங்கன்னா ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், ரொமாட்டிக் ஆர்த்ரைட்டிஸும்பாங்க, மூட்டு வலியால் பாதிக்கப்பட்ட நிறைய பேர் கஷ்டப்படுவாங்க, நடக்கவே முடியாது. அவர்களுக்கு இந்த தங்கம் ஒரு மிகச்சிறந்த பயனை தரக்கூடியது. எஸ்எல்இன்னு சொல்லக்கூடிய சிஸ்டமிக் லூப்பஸ் எரித்திமேட்டோசிஸ் அப்படிங்கிற நோய்க்கு மிகச்சிறந்த பயனை தரக்கூடியது தங்கம். அதே போல் மூட்டு வலியால் பாதிக்கப்பட்டவர்கள், ஆர்த்ரைட்டின்னு சொல்கிறோம் இல்லையா, அதற்கும் இந்த தங்கம் மிகச்சிறந்த ஒரு பயனை தரக்கூடியது. அதே போல் சில்வர், பெண்கள் பார்த்திங்கன்னா காலில் கொலுசாக அணிவார்கள். அதே போல் மெட்டி பார்த்திங்கன்னு சொன்னால் போடுறது, இது எல்லாமே பார்த்திங்கன்னா உடலுக்கு குளிர்ச்சியை தரக்கூடியது. கருப்பை சார்ந்த நோய்கள் வராமல் தடுக்கக்கூடிய ஆற்றல் அந்த வெள்ளிக்கு இருக்கிறது. அதே போல் கபம் சார்ந்த நோய்கள், நுரையீரல் சார்ந்து வரக்கூடிய நோய்களை தீர்க்கக்கூடிய ஆற்றல் அந்த வெள்ளிக்கு இருக்கிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா தாமிரம், செம்புன்னு சொல்கிறோம் இல்லையா, புற்றுநோய் தடுப்பு மருந்து, தைராய்டு நோய் தடுப்பு மருந்து, அதே போல் வெண்படை வெண்புள்ளி நோய் தீர்க்கக்கூடிய மிகச்சிறந்த மருந்து தாமிரம். அதனால தான் நம்ம முன்னோர்கள் இதை எல்லோருமே பயன்படுத்தினார்கள். அதே போல் ஈயம் எடுத்துக்கிட்டால் கார் பேட்டரி தயாரிக்கிறது, கதிர்வீச்சு பாதுகாப்புக்காக இதை தடுப்பு உலோகமாக பயன்படுத்துவார்கள். அதே போல் வெடிபொருட்கள் தயாரிக்க, பாத்திரங்கள் தயாரிக்கிறதுக்கு இந்த ஈயத்தை பயன்படுத்துவார்கள். அதே போல் துத்தநாகம் நோய் எதிர்ப்பு சக்திக்கு, புண்கள் விரைந்து ஆறுறதுக்கு, செல்ஸு டெவலப்மெண்ட், பிளட் செல்ஸ் டெவலப்மெண்ட்டுக்கு, அதே போல் விந்தணு உற்பத்திக்கு இந்த துத்தநாகம் மிகச்சிறந்த ஒரு உலோகம். அதனால தான் நம்ம முன்னோர்கள் இதை மருந்துக்காக நிறைய பயன்படுத்தி பலனடைந்தார்கள். அதனால் தங்கம் பயன்படுத்தலாம், வெள்ளி பயன்படுத்தலாம், அதே போல் துத்தநாகம் பயன்படுத்தலாம், தாமிரம் பயன்படுத்தலாம். இது எல்லா உலோகமும் நம் உடலை ஆரோக்கியமாக வைத்திருக்கக்கூடியது. இந்த உலோகத்திலிருந்து செய்யக்கூடிய மருந்துகள் நிறைய இருக்குது. தங்க பஸ்பம், அதே போல் வெள்ளி பஸ்பம், வெள்ளி செந்தூரம், தாமிர பஸ்பம், தாமிர செந்தூரம்,
துத்தநாகம், நாகபஸ்பம், இப்படி நிறைய மருந்துகள் சித்த மருத்துவத்தில் பல்வேறு நோய்களுக்காக பயன்படுத்தப்படுகிறது. மீண்டும் ஒரு தகவலோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.